வெள்ளையங்கிரி மலையில் ஏறி இறங்கும் போது மூச்சு திணறல் ஏற்பட்டு ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் வெள்ளையங்கிரி மலையில் சுவாமி தரிசனம் செய்ய பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் மே மாதம் வரை பக்தர்களுக்கு மலையேற அனுமதி அளித்ததை தொடர்ந்து தினசரி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலையேறி வருகின்றனர். இந்த நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் பழையனூர் கிராமத்தைச் சேர்ந்த 40 வயதான சிவா என்பவர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து வெள்ளையங்கிரிக்கு வந்துள்ளார். அப்போது 7 மலைகளையும் ஏறி சுவாமி தரிசனம் செய்துவிட்டு கீழிறங்கிய போது திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்கமடைந்து சிவா உயிரிழந்துள்ளார். இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உயிரிழந்த சிவாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் உயிரிழந்த சிவாவிற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு இருதய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது தெரிய வந்தது. இருதய கோளாறு, சுவாச கோளாறு உள்ளிட்ட பிரச்சனைகள் உள்ளவர்கள் வெள்ளையங்கிரி மலையேறக்கூடாது என வனத்துறையினர் ஏற்கனவே எச்சரித்துள்ள நிலையில் மூச்சு திணறலால் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.